ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பன்னீர் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பால் நல்லா திரிஞ்சு வந்ததும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு அலசிக்கோங்க. அலசிட்டு பன்னீர் மேக்கரில் வச்சு கையை வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட்டை வச்சு 2 ஹவர் செட் பண்ண விட்டுருங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 5 தக்காளி, 4 மிளகாய், காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 10 முந்திரி, 2 பிரிஞ்சி இலை, 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் பட்டர், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அதை ஊற்றிடுங்க. பன்னீரை பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை போட்டு ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைடில் சப்பாத்திக்கு ஜோடியா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஜோடியாக் மிக்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாஃப்டான சப்பாத்தி ரெடி அண்ட் டேஸ்ட்டும் வேறு லெவல். பாய்.